சொந்தக்காரங்க இருக்கா பத்தியலா, அவங்க எப்படி தெரியுமா, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கி விடுவாங்க சார். உறவு உறவுங்கிறாங்களே, அந்த உறவை பத்தி நானும் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. எங்க ஊர்ல எல்லாம் வரதட்சணை கொடுமை தலை விரிச்சு ஆடுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 5 லட்சம் ரூபா இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 26 வயசாகி அந்த அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலை. அப்போ உறவினர்கள்லாம் சேர்ந்தாங்க. நீ அம்மா கவலைப்படுற, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த அக்காவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் ஆகி போன 3ஆம் நாள் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க சார், அவங்க கணவருக்கு எய்ட்ஸுன்னு. அப்போ அந்த அக்கா துடிச்சாங்க, கண்ணீர் விட்டாங்க. அவங்க உறவினர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டாங்க. அந்த உறவினர்கள் சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அது உன் தலையெழுத்து, அது உன் தலைவிதி, இதை சாக்கா வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொன்னாங்க சார். அந்த அக்கா துடிச்சாங்க, வேதனைப்பட்டாங்க. எண்ணி 3ஆம் மாதம் அவங்க புருஷன் இறந்து போயிட்டார். நடு தெருவில் இன்னைக்கு நிற்கிறாங்க சார். இதெல்லாம் விடுங்க சார், என் குடும்ப கஷ்டத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். இந்த பொண்ணு என்ன உறவினர்களை பற்றி இப்படி பேசுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். என் உறவினர்கள் என்னை காயப்படுத்தினதை கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப கஷ்டம். 1 ரூபாய்க்கு உப்பு வாங்கி போட முடியாத நிலமையில இருந்தோம் சார். எங்கள் அப்பா சைக்கிள் ஸ்டாண்டில் போயிட்டு தினமும் கொண்டு வர்ற அந்த 10 ரூபா காசை வச்சு ஒருவேளை கஞ்சி குடிப்போங்க சார். அவ்வளோ வேதனை எங்கள் வீட்டில். அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் முடியாமல் வந்துடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோங்க சார். சார் சொன்னார், மூக்கில் சைனஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, 2 மூக்குலையும் சதை வளர்ந்துருக்கு, எலும்பு தாறுமாறாக வளர்ந்துருக்கா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு. வழி இல்லை. நேராக என் தாய் மாமன்ட்ட ஓடுனேன். மாமா, அம்மாவுக்கு இது மாதிரி சதை வளர்ந்துருக்கு, விட்டால் செத்து போயிடும் போலுக்கு, ஒரு 25,000 ரூபா பணம் கேட்குறாங்க, குடும்பமான்னு சொன்னேன். நீ ஏன் கவலைப்படுறக்கா, உன் சொந்த தம்பி நான் இருக்கேன், உனக்கு 25,000 இல்லைக்கா 30,000 தர்றேங்க்கா, நீ கவலைப்படாதக்கா, எப்போக்கா வேணும்னு கேட்டாங்க. 3 மாதத்துல தா தம்பின்னு சொன்னாங்க. அந்த 3 மாதம் எங்கள் அம்மா கழிக்கப்பட்ட பாடு எனக்கு தாங்க சார் தெரியும். மூக்குனால மூச்சு விட முடியாமல் எப்போ அந்த 3 மாதம் வரும், எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தாங்க. 3 மாதமும் வந்துச்சு. ஆப்ரேஷனுக்கு ரெடியெல்லாம் பண்ணிட்டு எங்கள் அம்மா போய் எங்கள் மாமாட்ட கேட்டாங்க, தம்பி ஆப்ரேஷனுக்கு பணம் தர்றேன்னு சொன்னியேப்பா, கொடுப்பான்னு. நீ யாருன்னு கேட்டாங்க சார். நீ யாருன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா துட்டிச்சாங்க. டே நம்ம கூட பிறந்தவடான்னு கேட்டாங்க. அதுக்கு எங்கள் மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ என் கூட பிறந்தவளா, கூட பிறந்தா பணம் வந்துடுமா, நீ செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்ல, என் வீட்டை காலி பண்ணின்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் அம்மா சுருண்டு வந்து படுத்தாங்க, மூக்குனால மூச்சு விட முடியல. அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா பாட்டி என் சின்ன மாமாவும் வந்து ஆறுதல் சொன்னாங்க. நீ ஏன் கவலைப்படுற, இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருக்க, அந்த பிள்ளைக்கு என் சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணி கொடு, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. எண்ணி 3ஆம் மாதம் எங்கள் மாமா பத்திரிக்கையோட வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு தெரியுமா, அக்கா எனக்கு கல்யாணம், நாளைக்கு விடிஞ்சான கல்யாணம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், மாமா நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீனா தானே எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்ட, நான் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா, என் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு எப்படி மாமா அடுத்த பொண்ணு கழுத்தில் உனக்கு தாலி கட்ட முடியுதுன்னு கேட்டேன். அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க, அவங்க வீட்டில் 2 லட்சம் ரூபா பரிவனம் கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டில் 10 பைசாவுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க சார், கேவலம் பணத்துக்காக. அப்போ துடிச்சேன். ஒரு ஆட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு ஒரே தான் வெட்டுற மாதிரி என்னுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கிட்டாங்க சார். அப்போ மனசு உடஞ்சி எங்கள் வீட்டில் கிடக்கும் போது என் தம்பி அங்கேருந்து வந்தான். அம்மா வயிறு பசிக்குதுமா, சோறு போடுமான்னு கேட்டான். ஆனால் எங்கள்கிட்ட வழி இல்லை, தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கையா, நைட்டு எப்படியாவது அப்பா 10 ரூபா காசு கொண்டு வந்து தந்துடுவாங்க, சாப்பாடு போடலான்னு சொன்னேங்க சார். அப்போ துடிச்சா, வழி இல்லை, சுருண்டு போய் ஒரு மூலையில் கிடந்தாங்க சார். அப்போ எங்கள் அம்மா சோறு வடிக்கிற பாத்திரத்தை நெளிச்சு விற்று 1.5 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தாங்க சார் அவனுக்கு. அப்போ எழுந்திரிச்சு அந்த அவன் சொன்னா, அம்மா நமக்கு மாமாலாம் உதவி செய்யலை, எந்த உறவினரும் உதவி செய்யலை, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமா, இந்த சொந்தக்காரங்கள்ட்ட இருக்க வேண்டான்னு சொல்லி மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் கோழி வர உட்காந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேங்க சார். நீ கவலைப்படாதம்மா,
இந்த ஜென்மம் இல்லைம்மா, அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் நான் உன் மகளாக பிறந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கொண்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி அழுதேன் சார். அந்த டயத்தில் என் தங்கச்சி ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தினா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதுங்க. அந்த பாட்டுனால எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறந்துச்சுங்க சார். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு. நம்மளெல்லாம் உறவினர்கள் வெறுத்தாலும் என் உள்ளம் கைவிடலைன்னு எல்லாரையும் வாழ வைக்கிற திருப்பூருக்கு வந்தேன். அந்த திருப்பூர் என்னை கைவிடலைங்க சார். இன்னைக்கு நானும் ஒரு கம்பெனியில் சேர்ந்து மாதம் என் செலவு போக எங்கள் வீட்டுக்கு 1000 ரூபா பணம் அனுப்புகிறேன். அந்த பணத்தை வச்சு ஏதோ 3 வேளை இல்லைனாலும் ஒரு வேளை வயிறார எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்றாங்க சார். ஆனால் எங்கள் அம்மா எங்கே அந்த ஒரு வேளையும் சாப்பிட்டா மூச்சு விடாமல் போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாடையே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சாப்பிடுவாங்க. அவ்வளோ கஷ்டம் நஷ்டம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். நிச்சயம் 5 வருஷம் இல்லைங்க சார், 10 வருஷம் ஆனாலும் எங்கள் அம்மா ஆப்ரேஷனை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேங்க சார். ஆனா அது வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனை பலிக்கும். உன்னுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்கு நிச்சயமான நல்ல இதை படைத்தவர் உனக்காக உதவுவார்கள். இந்த ஆபரேஷன் என்ன செலவு நினைக்கிறேமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 ரூபாய் சொன்னாங்க சார். இப்ப எவ்வளவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக உனக்கு இறைவன் கண்ணை திறப்பார். இந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளர் வேலுச்சாமி கவுண்டர் அவர்கள் இதை கேட்டவுடன் மனமு வந்து இந்த பெண்ணுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்காக 25,000 ரூபாயை மனமு வந்து அளித்திருக்கிறார் என்பதை அவருக்கு உங்களுடைய பாராட்டுதலை இந்த பலத்த கைத்தட்டலோடு நீங்க சொல்வதை போல. ஐயா, அவங்கள நான் மனுஷனா நினைக்கலையா, தினம் தினம் நான் கும்பிடுற அந்த விநாயக பெருமானா நினைக்கிறையா. அந்த விநாயகர் நன்றி 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 ஐயா. இவங்க எல்லாமே நல்லா இருக்கிற உறவை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பெற்றெடுத்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கைகால் இருந்தும் நடக்க முடியாம, கண் இருந்தும் பார்க்க முடியாம, காதிருந்தும் கேட்க முடியாம, வாயிருந்தும் பேச முடியாம எத்தனை குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் தன் வாயால அந்த உறவை என்னைக்காவது சுமைன்னு சொல்லியிருக்காங்க ஐயா? சொல்லல சார். தொப்புள் கொடி ஈரம் காய்வதற்குள் குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுகிறார்கள். தாயின் மார்பகத்தில் பாலருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறி நாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார். ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள், அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. உறவுங்கிறதெல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டா பேசுறாங்க. உறவு என்பது கடல் மாதிரிங்க. அதுல முக்குளிச்சாத்தானுங்க முத்தெடுக்க முடியும். இப்படி கைய வாரி வாரி அணைச்சு நீச்சல் அடிச்சாத்தானுங்க கரை சேர முடியும். கரை சேர்ந்தாத்தானுங்க நாமளும் பக்குவமா வாழ முடியுங்கிறதா. உறவு சுமை இல்லைங்க. உறவுன்னா கடல் மாதிரி தான். ஏன்னா அதுல எப்ப புயல் வருது, எப்ப சுனாமி வருது, எப்ப பூகம்பம் வருது எவனுக்குமே தெரியாது சார். எத்தனை பேரை கொண்டுட்டு போட்டு அந்த கடல். என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வருங்கிறதுக்காக யாரும் கடற்கரைக்கே போகாம இருக்காங்களா? என்னைக்கோ வர சுனாமியை மட்டும் பேசுறியா? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு பாடினதும் அதே கடற்கரையில தானே. சுனாமி சுனாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்த துக்கத்தை கூட நாங்க சுமையை எடுத்துக்காம சுகமா இருந்து பக்குவப்படுத்தினாங்க நம்ம தமிழ்நாடு. தயவு செய்து மறந்துடாதீங்க.